எளிய கம்ப மேலணி இழையம். எளிய கம்ப மேலணி இழையத்துக்கு பார்த்தா அதில் கட்டமைப்பு எடுத்திங்கன்னா செல்கள வடிவம், இந்த வடிவத்தை அகலத்தை விட அதிக உயரமுடைய கம்பம் அல்லது தூண் போன்ற செல்களால் ஆனவை. அதாவது கம்பு அல்லது தூண் மாதிரி நீட்டாக காணப்படும், அகலத்தை விட உயரம் அதிகரித்து இருக்குன்னு சொல்கிறாங்க. சரியா, அதுதான் கம்ப மேலணின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து அடுக்கு எப்படின்னா ஒரே ஒரு அடுக்கு செல்களால் மட்டுமே, இதுவும் வந்து தனிக்கலை படையினால் ஆக்கப்பட்டுச்சு. அடுத்து வந்து கருக்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால் உட்கருக்கள் நீள்வட்ட வடிவத்தில் காணப்படும். செல்லின் அடிப்பகுதியை நோக்கி காணப்படும். செல்கள் அடிப்பகுதியை நோக்கி நீள்வட்டமாக வந்து காணப்படுது கருக்கள். சரியா, அடிப்படை படலம் அதாவது அடித்தள மென்சவை சொல்கிறாங்க. இச்செல்கள் அனைத்தும் அடிப்பகுதியில் உள்ள அடிப்படை அதாவது அடித்தள மென்சவின் மீது வரிசையாக அமைஞ்சிருக்கு. அந்த அடித்தள மென்சவின் வரிசையாக இருக்கு. இதில் வந்து கோப்பை செல்கள், அதாவது அப்பே பார்த்தோம் அந்த பிசிறு குறுமயிர்கள், அந்த கோப்பை செல்கள்னு சொல்லி 2 வகை காணப்படுது. இதில் 2 இருக்கு. பல இடங்களில் இவற்றுடன் மியூக்கஸ் அதாவது திரவத்தை கோலை திரவம்னு சொல்கிறாங்க சுரக்கும் கோப்பை செல்கள் கலந்து காணப்படும். பல இடங்களில் இது இப்படி இருக்கும், சில இடத்துல எல்லாமே இருக்கும். சரியா, ஆனால் கூடுதலான இடத்துல இந்த கோப்பை செல்கள் வந்து காணப்படும். சரியா, சிறுகுடலின் உறிஞ்சும் பரப்பை அதிகரிக்கிறதுக்கு நுண்மயிர்கால்கள் அதாவது மைக்ரோவிலி என்று சொல்லப்படுற அந்த நுண்மயிர்கள் வந்து அதில் நுண்மயிர்கால்கள் வந்து காணப்படும். சிறுகுடலில் உறிஞ்சிற பரப்பு அதிகரிக்கும். நான் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற போஷணைகள்லாம் உறிஞ்சி எடுக்கிறதுக்காக வந்து அந்த நுண்மயிர்கள் வந்து சிறுகுடலில் அமைஞ்சிருக்கு. இந்த மேலணி இழையத்துக்கு மேலாக காணப்படும். சுவாசப்பாதை மற்றும் அண்ட நாளத்தின் பொருட்களை நகர்த்த உதவும் குறுமயிர்கள் இச்செல்களின் மேற்பரப்பில் காணப்படும். சரியா, இந்த செல்லில் மேற்பரப்பில் வந்து குறுமயிர்கள் காணப்படும். சுவாசப்பாதை மற்றும் அண்ட நாளங்களில் வந்து பொருட்களை நகர்த்துறதுக்காக, அதாவது அதில் பிசிறு அடிப்பின் மூலம் அந்த மயிர்கள் அசைய வந்து பொருட்களை நகர்த்துறதுக்காக வந்து சுவாசப்பாதைகள்லையோ அண்ட நாளங்களையோ வந்து உதவக்கூடியதாக இருக்குது. அந்த குறுமயிர்கள் உதவக்கூடியதாக இருக்குது. சரியா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து இதில் ஸ்ட்ரக்சரை பார்த்தா இப்படித்தான் இருக்குது. நீள்வட்ட வடிவமாக இல்லை, இதில் வட்ட வடிவமாக காட்டப்பட்டுச்சு. நீள்வட்ட வடிவமாக அடித்தள மென்சவை நோக்கி அந்த கரு காணப்படும். ஆனால் அந்த உயரம் காட்டப்பட்டிருக்கு. உயரம் வந்து அகலத்தை விட கூடுதலாக இருக்குது. அடியில் தொடுப்பிலையம் இருக்குது. குருதி கலங்கள் காணப்படுது. குருதி கலங்கள் கீழே காணப்படுது. பாருங்கள், பேஸ் மெம்பரன்ஸ் இதுக்கு மேலே தான் அது அடிக்கப்பட்டிருக்கு. இதுவும் காட்டப்படலை. குருதி மயிர்கள் வந்து அந்த அதில் பேர் என்னன்றா அது பார்த்திங்கன்னா அதில் வந்து நுண்மயிர் கால்கள் காட்டப்படலை. கோப்பை செல்கள் வந்து இதில் வந்து காட்டப்படலை. என்ன சொன்னால் அதெல்லாம் வந்து பல இடங்களில் காணப்பட்டாலும் சில இடங்களில் காணப்படாது. இதுதான் அதில் பேசிக் தோற்றமாக காணப்படுது எளிய கம்பு மேலணி இழையத்தில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் தொழில்களை பார்த்தா இதுலேயும் வந்து உறிஞ்சுதல், சுரத்தல், பாதுகாத்தல், கடத்தல் என்ற 4 தொழில்களை செய்யக்கூடியதாக இருக்குது. உறிஞ்சுதலை பார்த்தா சிறுகுடலில் செரிக்கப்பட்ட உணவுச்சத்துக்களை மற்றும் நீரை உறிஞ்ச பயன்படுத்தப்படுது. சிறுகுடலில் செரிமானம் அடைஞ்சி செமிபாலடைஞ்சு போகக்கூடிய அந்த உணவுகளில் இருக்கிற சத்துக்கள்லாம் வந்து இது உறிஞ்சி வச்சுக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து வந்து நீரையும் அதே மாதிரி உறிஞ்சி வச்சுக்கலாம். அடுத்து சுரத்தலை பார்த்திங்கன்னா செரிமான நொதியங்கள், இரைப்பை அமிலம் மற்றும் கோப்பை செல்கள் மூலம் கோழி திரவத்தை சுரத்தல். சரியா, கோப்பை செல்கள் மூலம் வந்து
கோழி திரவத்தை வந்து சுரக்கக்கூடியதாகவும், நொதியங்கள், இரைப்பை அமிலங்கள் எல்லாம் வந்து செரிமான நொதியங்கள்லாம் வந்து சுரக்கக்கூடியதாகவும் இருக்குது. அந்த இருக்கிறது. அடுத்து வந்து பாதுகாப்புன்னா இரைப்பையில் உள்ள அமிலம் மற்றும் செரிமான நொதியங்களிலிருந்து உடலின் உட்புறச்சுவரை பாதுகாத்தல். உடலில் அந்த அமிலம்னு சொன்னால் அசிட்டான இதில் இருக்கும், தன்மையில் இருக்குது. அதன் மூலம் வந்து அந்த உடலில் வந்து உட்புறச்சுவரை வந்து அது வந்து இது செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, துளைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதிலிருந்து பாதுகாப்பும் வந்து இந்த மெலனிலியம் வந்து நம்மளுக்கு வழங்கக்கூடியதாக இருக்குது. சரியா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடத்துதலை பார்த்தா குறுமயிர் கொண்ட கம்பமேலனி இலையம் அண்ட செல்லைன்னு சொன்னால், அதாவது முட்டைன்னு சொல்லுவோம், சூல் முட்டைன்னு சொல்லுவோம். அது வந்து அண்டநாளத்தின் வழியே, அந்த அண்டநாளம்னு சொன்னால் பலோப்பியன் குழாய்ன்னு சொல்கிறாங்க, வழியே கருப்பையை நோக்கி நகர்த்து உதவக்கூடியதாக இருக்குது. அந்த கருப்பையில் காணப்படுறது இந்த கனவடி எளிய கம்பமேலனி இலையம் தான் காணப்படுது. பயாலஜியில் அந்த குறுமயிர்னு சொல்கிறது. அந்த குறுமயிர் என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த கருப்பையில் அந்த முட்டையை வந்து கருக்கட்டின புறவு வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், பிசிறடிப்பின் மூலம் அந்த மயிர்கள் அசைவதன் மூலம் அண்டநாளத்தின் வழியே அந்த பலோப்பியன் குழாய் வழியை வந்து கருப்பையை நோக்கி கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. அதுதான் கடத்துறதுக்கு வந்து போட்டுக்கிட்டு உதாரணமாக. அடுத்ததாக பார்க்க போகிறது நம்ம வந்து